ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா அமர்திக்கு போயிட்டுருக்கோம். இந்த அமர்தி லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. வேலூர்லேருந்து சுமார் பார்த்திங்கன்னா ஒரு 16 to 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த அமர்தி இருக்குது. இந்த அமர்தியில் பார்த்திங்கன்னா ஒரு ஜூ இருக்குது. அந்த ஜூவில் வந்து என்னமாரி வகையான விலங்குகள் பறவைகள்லாம் இருக்குது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அதை பற்றி பார்க்கலாம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி வந்து நான் அமர்தி ஜூக்கு போயிருந்தேன். அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எந்தமாரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அமர்திக்குள்ளே வந்துட்டோம். அமர்திக்குள்ளே வந்தால் மட்டும் போதுமாங்க, டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா. இதே வெஹிக்கிள், அதாவது பார்த்திங்கன்னா காராக இருந்தால் 50 ருபீஸ், பைக்காக இருந்தால் 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 2 டிக்கெட் எடுத்துக்கிட்டு பைக்கு வந்து 25 ருபீஸ் ஆச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 45 ருபீஸ் ஆச்சு. நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த அமர்தி உயிரியல் பூங்கா வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணப்பட்ட இயர் பார்த்திங்கன்னா 1967. அந்த டேட்டு மட்டும் நம்மளுக்கு தெரியலை. இது மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் 62 ஏக்கரு. இந்த காட்டோட பாதி வந்து பார்த்திங்கன்னா வனவிலங்கு சரணாலயமாகவும், மறுபாதி வந்து சுற்றுலாத்தலமாகவும் அறிவித்து இன்றைக்கி வரைக்கும் பராமரிச்சுட்டு வராங்க. சாலையோட இருபுறமும் மரங்கள் உயரமாகவும் ரொம்ப பசுமையாகவும் இருந்துச்சு. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா வெயிலும் அடிக்கலை, மழையும் வரல. வானம் வந்து மேகமூட்டத்தில் இருந்ததால் கிளைமேட் பார்த்து சில்லு இருந்தது. ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணுற பிளேஸாக இருந்தது. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைக்கு ஒரு பார்க்கிங், காருக்கு ஒரு பார்க்கிங் தண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு செக்யூரிட்டி போட்டு நம்மளோட வெஹிக்கிளை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமர்தி ஜூ தான் வந்து இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான அனிமல்ஸ் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜூவோட என்ட்ரன்ஸ் கீழே நின்றுருக்கோம். இந்த டிக்கெட் எடுத்துன்னு போயிட்டு கேட் இருக்கிற வாட்ச்மேன் கொடுத்தா நம்மளேருந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இல்லை இப்போ வந்து நம்ம ஜூக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். அந்த ஜூக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே ஒரு போர்டு பார்த்தோம். அந்த போர்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, எச்சரிக்கைன்னு சொல்லி போட்டு விலங்குகளை துன்புறுத்துபவர்கள், கல் வீசுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று போர்டு போட்டிருந்தாங்க. இந்த ஜூலேயே அதிகப்படியான இடம் இந்த மான்களுக்கு தான். நம்ம வந்தது கூட பார்க்காம இந்த மானை பண்ணுது தன்னுடைய கொம்பை மரத்தில் தேய்த்து தன்னுடைய அழகை இன்னும் மேன்மேலும் படுத்துகிறது. சரி, நாங்களும் பார்க்குறோம், பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்காம அந்த சைடு பார்த்துட்ருக்கு.
எல்லோரும் பார்த்தோன்னா மானுக்கு புல் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தேன். இன்னும் அழகாக சாப்பிட்டுச்சுங்க. ஒன்று சண்டை போடாமல் அவ்வளோ ஒத்துமையாக. இது வரைக்கும் மானை பார்த்துருக்கேன், தொட்டு பார்த்ததில்ல. இன்றைக்கி மானுக்கு புல்லும் கொடுத்து தொட்டும் பார்த்தாச்சுங்க. இவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா மான். அங்கே பாருங்கள், அது அந்த மான். இப்போ பாருங்கள், ஒரு மான் சொல்லுன்னு போச்சா, அது சல்மான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மயில் பார்க்க வந்திருக்கோம். நம்மளுடைய தேசிய பறவை மயில் தான். இந்த மயில் பாதுகாப்பு சட்டம் வந்து 1963 அறிவித்தாங்க. அந்த மயிலை நம்ம பாதுகாக்கணும். நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மயிலை வந்து பேர் இனத்தில் 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் ஒரு இனம் பார்த்திங்கன்னா தெற்காசியாவில் இந்திய மயில், நீல மயில், பச்சை மயில் ஆகிய 3 மயில்களையும் தெற்காசியாவில் ஒரு இனமாக பிரிக்கிறாங்க. அதில் வந்து இப்போ நம்ம ஜூவில் இருக்கிற மயில் பார்த்திங்கன்னா இந்திய மயில். அந்த இந்திய மயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா இந்திய மயில் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது கீழே வந்து அந்த மயிலை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அதை நம்மளுக்கு படித்து பார்க்கலாம். இந்த ஸ்டாச்சுவோட பேர் வந்து எருமுன்னி. இது வெறும் எறும்பு மட்டும் தான் சாப்பிடுமா. நான் என்ன பண்ணேன், சரி பசியாக இருக்குமே சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த புல் இருக்கிற எறும்பு எடுத்து கொடுத்தேன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு. அது வந்து சாப்பிடாம அடம் பிடிக்குது. அது ஏன் சாப்பிட்லன்னு நீங்கள் கேட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கிளி கொண்டு வந்துட்டுருக்கோம். இந்த கிளியோட சராசரி ஆட்காலம் பார்த்திங்கன்னா ஒரு 50 ஆண்டு வரைக்கும் இது உயிர் வாழும். இது வந்து 10 கிராம்லேருந்து 4 கிலோ வரைக்கும் வெயிட்டும், 8 சென்டிமீட்டர் முதல்ல 1 மீட்டர் வரைக்கும் ஹைட்டும் வளரும். இதை வந்து இப்போ வீட்டில் வளரக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இத்தனை வந்து இதுமாரி ஜூவில் விட்டுடலாம். அது ரொம்ப சேஃபாக இருக்கும். அவங்க பத்திரமா பார்த்துப்பாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பல் நிற கூழைக்கடா. வாங்க எப்படி பார்க்கலாம். இந்த கூழைக்கடா பார்த்தீங்கன்னா முட்டை வந்து சேஃபாக இருக்காங்க, கூடவே வச்சுருக்காங்க. அதெல்லாம் அந்த முட்டை போடும் போல் பார்த்தீங்கன்னா 4 கூடவே வச்சுருக்காங்க. சரி, நானும் பாம்பு பார்க்கலாம் சொல்ல எக்ஸைட்டாக வந்தேங்க. ஆனால் வந்து பார்த்தா ஆப்போசிட்டாக இருக்குது. நம்ம தலைவர் மலை பாம்பு என்ன பண்ணியிருக்காரு, போய் லாஸ்ட்டாக பார்த்துட்ருக்காரு. சரி தலைவரை வெளியே வாங்கன்னு கூப்பிட்டா கொஞ்சம் கூட அசையிலைங்க அந்த இடத்த விட்டு. சரி அவர் தான் பார்க்க முடியல.
சரி வேறு பாம்பெல்லாம் பார்க்கணும்னு பார்த்தா எதுவுமே இல்லைங்க. பக்கத்தில் வந்து வெறும் நட்சத்திர ஆமை மட்டும் தான் இருந்தது. அதுவும் 2 மட்டும் இங்கே இருக்குது, மீதி எல்லாம் இங்கே லாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. எனக்கு என்ன ஷாக்குன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தா நல்ல பாம்பு, கட்டு வீரியம், மஞ்சாசார பாம்பு இதெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ எதுவுமே இல்லைங்க. என்னதான் ஆச்சுன்னு தெரியல. ராசநாக பாம்பு நேரில்லாம் பார்க்க முடியல. சரி இவங்க வந்து ஒரு சிலைமையாக செஞ்சு வச்சுருந்தாங்க. சரி அதையாச்சும் பார்த்து பேசிட்டு போகலாம், இல்லை ஒரு கோச்சு பாருல. இந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா 12 முதல் 13 வரைக்கும் நீளம் உடையது. சுமார் ஒரு 6 கிலோ வெயிட் வரைக்கும் இருக்கும். இந்த ஒரே டைமில் 20 30 முட்டை போடும். இது முட்டை போட்டு குஞ்சு பெருக்க வகையான உயிரினது. இப்போ வந்து நம்ம பருந்து கூண்டுக்கிட்ட வந்திருக்கோம். இந்த பறவை இனத்திலே மிக உயரமாக பறக்கும் பறவை எதுன்னு கேட்டால் பருந்து தான். இது வந்து ரொம்ப நீண்ட இறகு இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப நேரம் மேலேயே பறந்துட்டுருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப மேலே உயரமாக பறக்கிறதுனால இந்த கூண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக கடிச்சிருக்காங்க. ஹைட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா என்ன விலங்குனே தெரியல. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த விலங்கு சிலை வைக்கிறதுக்கு கீழே பார்த்திங்கன்னா எதுனா எழுதி வச்சுருப்பாங்க, இல்லை செதுக்கி வச்சுருப்பாங்க. இது நேம் என்ன, இது என்ன வகை சார்ந்ததுன்னு. ஆனால் எதுவுமே வைக்கல. நம்ம ஒரு ஆள் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கோம். அவர் கொஞ்சமாச்சும் திரும்பி பார்க்க தான் பாருங்கள், மேலேயே பார்த்துட்ருக்கு. சரி அப்படி மேலே தான் பார்க்க எட்டி பார்த்தா கூட அது திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குதுங்க. சரி நீ மேலே இருக்காத, கீழே இறங்கி வா, நான் நெக்ஸ்ட்டு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ நிறைய பார்க்க வந்திருக்கோம். மேல் பக்கம் நிறைய போட்டிருக்காங்க. ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லைங்க. 2 பக்கம் நிறைய நிற்குது. அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்குற காசுக்கு நிறையன்னு பேர் போட்டு 2 பக்கம் பொம்மை படைச்சிருக்காங்க. நாங்கள் பொம்மையை பார்க்க வந்தோம். பார்க்க தான் நாங்கள் வீட்டிலே கூகுளே பார்த்துட்டு இருப்போமே. ரியலாக பார்க்க வந்தால் நான் அழிந்து போன விலங்குகளில் முக்கியமான ஒன்று இந்த டைனோசர் தான். இந்த ஜூவில் வந்து பார்த்தீங்கன்னா டைனோசரை படமாக வச்சுருக்காங்க. என்னோடய கோரிக்கை என்னன்னா, அட்லீஸ்ட் நம்ம டைனோசரை திருப்பி கொண்டு வர முடியாது. அதோட எலும்பு அதையாச்சும் வந்து வச்சுருந்தா பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புளியை பார்த்து வந்துருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேசிய விலங்கான புலியை பற்றி பார்க்க வந்திருக்கோம். புலிகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் கமெண்ட் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க படமாக வரைஞ்சிருக்காங்க. படமாக வரைஞ்சது பதிலாக ரியலாக கொண்டு வந்திருந்தாங்கன்னா இப்போ ஜூக்கு நிறைய பேர் வருவாங்க. அவங்க பசங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க இதேமாரி இதுதான் நம்ம தேசிய விலங்கு புலின்னு. அவங்க படித்து தெரிஞ்சதை விட பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்கன்னா டக்குன்னு அவங்க மனசில் பதியும். நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அம்மதியாக வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உயிரினங்கள் இருக்கா பார்க்கலாம் வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிற விலங்கோட இதேமாரி தலையாவோ ஸ்டாச்சு பண்ணி வச்சுருக்காங்க. இது பேர் வந்து பச்சை நான் நினைக்கிறேன். இன்னொரு பேர் எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரியல எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்தோம் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க இந்த நேம் நான். இருந்து நான் சொல்கிறேன், நம்ம மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. இந்த வரையாடு பார்த்திங்கன்னா நீலகிரி அதிகமாக இருக்கிறதுனால இதை நீலகிரி வரையாடுன்னு சொல்கிறாங்க. என்னுடைய வேண்டுகோள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தேசிய விலங்கு மாநில விலங்கு இதையாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரியலாக காட்டணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வருங்கால சந்ததிகளுக்கு தெரியும் இது மாதிரிலாம் இருந்திருக்குன்னு. இப்போயே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஃபோட்டோ தான் பார்க்குறோம் தவிர ரியலாக பார்க்கறதில்ல. முள்ளமன்றி கொஞ்சம் பாருங்கம்மா. இங்கே இன்னும் ஒரு இறக்கம் செம்ம ஜோடிமாண்ணா நீங்கள் 2 பேரும். ஒரு முட்டு முடிச்சுன்னா போதும், கைகாலெலாம் மொத்தம் பிச்சுக்கும் போலையே. ஓகேம்மா, என்ஜாய் பண்ண. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நம்ம வந்து இந்த ஜூவை பார்த்து முடிச்சிட்டோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜூ வாரத்துக்கு 7 நாள் செயல்படாது. வீக்லி ஒன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய் மட்டும் லீவு. டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இந்த ஜூ வந்து செயல்படுகிறது. ஒரு ஆள் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா. பைக் பார்க்கிங் வந்து 25 ருபீஸ் கேட்குறாங்க. கார் பார்க்கிங்னா 50 ருபீஸ். நம்ம பைக்கோ காரோ ரொம்ப சேஃபாக பார்த்துக்குறாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம எப்போ ஒரு சாப்பாடோ பேக்கோ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வரும்போது வாட்ச்மேன் ரூம் இருக்குது. நம்ம அங்கே வச்சுட்டோம்னா அந்த பொருள் சேஃபாக இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய குரங்கு இருக்குது. நம்ம குரங்கிட்டேருந்து நம்ம திங்ஸ் வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு சில ரூமே கட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கொடுக்கறதுக்கு நம்ம எந்த சார்ஜும் இல்லை, ஃப்ரீ தான். நம்ம ஸ்டார்டிங் வச்சுட்டு வந்து ஓவராலாக முடிச்சுட்டு போகும்போது நம்ம திங்ஸ் எடுத்து போயிடலாம். இல்லை காரணம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. கங்கை பார்த்தாலும் பச்சுன்னு அவ்வளோ பசுமையாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா CO2 HO2 அதாவது கார்பனோட ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே சூழல் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் கண்ட்ரோல், அதாவது பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் வராமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யோகா பண்ணால் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அவ்வளோ பசுமையாக இருக்குது இந்த பிளேஸு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற பசங்க, குறிப்பாக அந்த டிஎன்பிஎஸ்சி போலீஸ் படிக்கிற பசங்க வந்து இங்கே வந்து படிக்கலாம். ஏன்னா வந்து சுற்றி அமைதியாக இருக்குது, எந்த ஒரு டிப்ரெஷனும் இல்லை, அதுமாதிரி படிக்கலாம். மெயின் எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் சுற்றி பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்குது, யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம எத்தனை மணிக்கு வந்தாலும் நம்ம எத்தனை மணி வேணால் போகலாம். நம்ம வந்து இந்த டைம் தான் உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் தான் நீங்கள் வெளியே போகலான்னு சொல்லிட்டு யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது. இன்னும் ஒன்று குரங்கு, அதை நம்ம சேஃப்டியாக நம்ம பொருளை பாதுகாத்துக்கணும், எத்தனை வர பொருளை. ஓகே காய்ஸ், உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.